வணக்கம். நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். சஞ்சயை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்தாள் சுபா. அந்த செய்தியை கேட்டவுடன் மகிழ்ச்சியின் உச்சிக்கு சென்ற ரோஜா அங்கிருந்து குடுகுடுவென்று மாடிக்கு ஓடினாள். ஓடியவள் தூங்கிக் கொண்டிருந்த மனோஜை எழுப்பி, அத்தா எந்திரிங்க, நான் உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன் பாருங்க, காலையிலேயே சீக்கிரம் எந்திரிங்கத்தான். என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருக்கீங்க, ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன் தான் என்றாள் ரோஜா. என்னடி உனக்கு தூக்கம் வரலையா? இன்னைக்கு லீவு தானே, கொஞ்ச நேரம் தூங்க விட, இல்லனா இங்க வா, நீ என் கூட வந்து படுவா என்று அவள் கையை பிடித்து இழுத்தான் மனோஜ். ஐயோ அத்தா, நான் எழுந்து குளிச்சு ரெடி ஆயிட்டேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் வந்தேன், ப்ளீஸ் எந்திரிங்களே என்றாள் அவள். அப்படியே சொல்லுடி, நான் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்றான் மனோஜ். சுபா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா தான் என்று துள்ளி குதித்தாள் அவள். என்ன சொல்ற ரோஜா, நிஜமாவா? அவகிட்ட பேசிட்டியா? தூக்கம் கலைந்து எழுந்தான் மனோஜ். ஆமா தான், பேசிட்டேன், அவளுக்கு பரிபூர்ண சம்மதம். அடுத்து நீங்க போய் அந்த அண்ணா கிட்ட இன்னைக்கு பேசிடுங்க, அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க ரெண்டு பேரையும் பேச வச்சிடலாம். ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் இணையறதுக்கு அவங்களுக்கும் சங்கடம் இல்லாமல் இருக்கும். நம்மளா பேசி முடிவெடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி சங்கோஜமாக தானே இருக்கும் என்றாள் ரோஜா. அதுவும் சரிதான் ரோஜா, நான் இப்போ போய் அவனை பார்த்து பேசுகிறேன் என்றான் மனோஜ். சரிங்கத்தான், இன்னைக்கு எனக்கும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும், நான் சுபாவை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், ராஜி அப்படியே வரேன்னு சொல்லிட்டா, நீங்கள் நான் கிளம்புனதுக்கு அப்புறம் சஞ்சய் அண்ணாவை பார்த்து பேசிட்டு வந்துடுங்க என்றாள் ரோஜா. ஓகே ரோஜா, நான் கிளம்புறேன் என்று பெட்டில் இருந்து எழுந்து குளியல் அறைக்கு சென்றான் மனோஜ். இந்த பக்கம் ஏதோ ஒரு சிந்தனையில் சுபா ரோஜா வீட்டிலிருந்து அவள் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள். அப்பா மருது எழுந்து அமர்ந்திருந்தார். என்னம்மா சுபா, இவ்வளவு காலையிலேயே எங்கே போயிட்டு வர என்றார் அவர். அப்பா, ரோஜாக்காவை தான் போய் பார்த்துட்டு வர, என்னாச்சு என்று அவர் கேட்க, ஒன்றும் ஆகலப்பா, சும்மா தான் அக்காவை பார்க்கலான்னு போனேன். ஆனால் நீ நேற்று என்கிட்ட பேசினதை பற்றி தான் அவங்களும் பேசினாங்க. அப்போது பரவலாக எல்லாரும் இதை பற்றி பேசிட்டு தான்ப்பா இருக்காங்க, நமக்கு தான் அதை பற்றி ஒன்றுமே தெரியலை என்று சுபா சொல்ல, ஏங்கண்ணு அப்படியா? அந்த பொண்ணு ரோஜா உங்ககிட்ட கல்யாணத்தை பற்றி பேசினாளா? நீ என்னம்மா சொன்ன? உனக்கு சம்மதம்னு சொல்லிட்டியா என்றார் மருது. அக்கா கேட்டபோது சம்மதம்னு சொல்லிட்டேன்பா, ஆனாலும் ஏதோ மனசுக்குள்ள ஒரே நெருடலா இருக்குப்பா என்றாள் சுபா. சம்மதம்னு சொல்லிட்டேல தாயி, அப்புறம் என்ன கண்டதை யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாருமா சுபா, எனக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு, தெரிஞ்சோ தெரியாமலோ உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நம்பி நான் ஒரு பாவத்தை பண்ணி போட்டேன். உன் வாழ்க்கை பாலா போகிறதுக்கு நானே காரணமாயிட்டேன். அதை நினைக்கும் போதெல்லாம் நித்தம் அந்த குற்ற உணர்ச்சியிலேயே செத்து பிழைக்கிறேம்மா. இனிமே புதுசாக ஒருத்தனை தேடி அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாமல் அவன் கையில் உன்னை ஒப்படைச்சிட்டு நான் கண்ணை மூடிட்டேன்னா அவனும் ஒருவேளை அயோக்கியனா இருந்தா? அப்பப்பா, நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கு. ஆனால் இந்த சஞ்சய் தம்பி அப்படி இல்லைம்மா, ஒரு பொறுப்பான பதவியில் இருக்க குணமான பையன். அந்த தம்பி கூட உன்னை சேர்த்து வைக்கிறவங்களும் சாதாரணப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவங்க இல்லை தாயி. அப்பா இல்லைன்னா கூட அவங்க உன்னை ஆதரவாக பார்த்துக்குவாங்கம்மா. எல்லா விதத்துலேயும் இந்த சம்மந்தம் சரியாக இருக்கும். நீ எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் சம்மதம் சொல்லணும். இந்த சஞ்சய் தம்பி கூட வாழ்க்கையில் நீ ஒன்று சேரணுமா. அப்பா உயிரோடு இருக்கும்போதே நீ ஒரு பேரனோ பேத்தியோ பிறந்தா பார்த்துட்டு செத்து போகணும். என்னால் கெட்டு போன உன் வாழ்க்கை என்னாலேயே சரியாகணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்பாவோட கடைசி ஆசை இதுதான், நிறைவேற்றி கொடுமா. எதையாவது யோசிச்சு உன்னையும் குழப்பிக்கிட்டு உன்னையே சுற்றி உள்ளவங்களையும் குழப்பி விட்டுறாத என்றார் அழுது கொண்டே மருது. அப்பா, நீ தான் இப்போ குழப்பிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. நான் அக்கா கிட்ட சரின்னு சொல்லிட்டேன், ஆனால் அவர்கிட்ட பேசி அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு கண்டிப்பாக சொல்லிவிட்டேன். அவருக்கு சம்மதம்னா மட்டும்தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன், அதுவும் சுஜிக்காக மட்டும்தான். இல்லைனா நான் உன் கூடவே கடைசிக்கார வரைக்கும் இருக்கிறேன்ப்பா. எனக்கு இந்த திருமண வாழ்க்கையெல்லாம் வேணாம், நிறைய கசப்பான அனுபவங்களை தான் நான் அதுலேருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் என்றாள் சுபா. முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசி நடக்க போகிற நல்ல காரியத்தை தள்ளி போட்டுறாதம்மா. அதான் அந்த மனோஜ் தம்பி போய் சஞ்சய் சார்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்குல்ல, நல்ல பதிலோடு தான் வருவாங்க. உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு தாயி, நம்ம யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலை. நீ நல்லா இருப்படா கண்ணு, கவலைப்படாமல் இரு, உன் அம்மா உனக்கு துணையாக இருப்பா என்றார் மருது.
சரிப்பா, நீ வந்து சாப்பிடுவா என்று அவருக்கு சாப்பாடு பரிமாறினாள் சுபா. மனோஜ் சரவணனுக்கு ஃபோன் செய்தான். ஹலோ சரவணா, நான் மனோஜ் பேசுறேன்டா. என்னடா மச்சான், ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா காலையிலேயே ஃபோன் பண்ணியிருக்க, என்ன விஷயம் என்றான் அவன். ஒன்றும் இல்லடா மச்சான், நம்ம பேசி இருந்தோமே அவனோட கல்யாண வாழ்க்கையை பற்றி என்று மனோஜ் பேச்சை ஆரம்பிக்க, எவனோட கல்யாண வாழ்க்கைடா என்றான் சரவணன். அதான்டா, சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு. நீ ரெடியா இரு, நம்ம 2 பேரும் போய் சஞ்சயை பார்த்து நேரில் பேசிடுவோம் என்றான் மனோஜ். ஏண்டா கல்யாணத்தை பற்றி பேசணும்னு சொல்கிற? யார் பொண்ணு என்னன்னு சொன்னாதானே பேச முடியும் என்றான் சரவணன். அதெல்லாம் நம்ம நேரில் போய் பேசிக்குவோம் மச்சான், நீ ரெடியா இரு, நான் இப்போவே வரேன் என்றான் மனோஜ். சரி சரி வா என்று எழுந்து அமர்ந்தான் சரவணன். காலையிலேயே இவ்வளவு நேரம் யார் கூட பேசிட்டு இருக்கீங்க என்றாள் ராஜி. அவன்தான் மனோஜ் ஃபோன் பண்ணினா சஞ்சயை பார்க்க போகணும்னு சொன்னான். நான் அவன் கூட போகிறேன், நீ ரோஜா கூட வெளியே போறேன்னு சொன்னல, கிளம்பி போயிட்டு வா என்றான் அவன். போறேங்க, ரொம்ப டயர்டாக இருக்கு என்றாள் ராஜி. என்னடி டயர்டு உனக்கு என்றான் சரவணன். என்ன டயர்டா? இதை நைட்டு தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணீங்கல்ல, அப்போ கேட்டிருக்கணும். அப்போ தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணிட்டு இப்போ என்ன டயர்னு கேட்டா ஏன் உங்களுக்கு தெரியாதா என்றாள் ராஜி. சரி சரிடி குட்டிமா, கோச்சிக்காத என்றான் சரவணன். பிறகு சரவணன் எழுந்து ரெடியானான். கூடவே ராஜியும் ரெடியானாள். நீ என்னடி இப்போவே ரெடியாகிற, எங்கூட வரியா என்றான் சரவணன். உங்க கூட யார் வருவா? நான் ஆட்டோவில் நேராக வரேன்னு சொல்லிட்டேன் ரோஜா கிட்ட. நான் நேராக கடைக்கு போயிடுவேன், அவள் அங்கே வந்துருன்னு சொல்லிட்டா. நாங்கள் அங்கே மீட் பண்ணிக்குவோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாள் ராஜி. சரவணன் வீட்டிற்கு வந்தான் மனோஜ். என்னடா ரெடியா, போகலாமா என்று மனோஜ் கேட்க, நான் ரெடியாக தான் மச்சான் இருக்கேன், வா போகலாம் என்று இருவரும் சேர்ந்து சஞ்சயை சந்திக்க சென்றார்கள். அங்கு குழந்தை லீவில் வீட்டில் விளையாடி கொண்டிருந்தது. சஞ்சயும் வீட்டில் இருந்தான். என்னடா சர்ப்ரைஸ் பண்றீங்க, வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல, வாங்க வாங்க உள்ள வாங்க என்றான் சஞ்சய். ஆமா மச்சான், விஷயம் ஒன்றும் இல்லை, இங்க ஒரு வேலையா வந்தோம், அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் என்றான் மனோஜ். சும்மா வரமாட்டீங்களே, ஏதாவது விஷயம் இல்லாமையாடா என்னை தேடி வந்திருக்கீங்க என்றான் சஞ்சய். விஷயம் ஒன்றும் இல்லை மச்சான், இன்னைக்கு சண்டே இல்லையா, எங்கள் 2 பேர் ஒய்ஃபும் வீட்டில் இல்லை, அதான் பார்ட்டி பண்ணலான்னு தேடி வந்துட்டோம் என்றான் சரவணன். அது சரி, போலீஸ்காரன் வீட்டிலேவா பாத்தியா என்றான் சஞ்சய். அப்போது குழந்தை அந்த பக்கம் ஓடி வந்தாள். சுஜிமா, இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு என்று சஞ்சய் அவளை அழைத்தான். எப்படி இருக்கீங்க அங்கிள், எப்போ வந்தீங்க? சுபாண்டி வரலையா உங்க கூட என்றாள் மனோஜை பார்த்து. நல்லா இருக்கேன்டா பட்டு, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஒரு விசேஷத்துக்காக ஷாப்பிங் பண்ண போயிருக்காங்க, இன்னும் 2 நாள்ல நீயும் இங்க வருவல்ல, அப்போ பார்க்கலாம் எல்லாரையும் என்றான் மனோஜ். அப்படியா, நிஜமாவா என்றாள் சுஜி. ஆமாண்டா பட்டு, நீ கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வரணும், அப்பா கூட வா என்றான் மனோஜ். அப்படியா டாடி, அங்க போய் சுபாண்டிய பார்ப்போமா என்றது குழந்தை. சரிடா செல்லம், நீ விளையாடிக்கிட்டே, நாங்க அப்பா கூட கொஞ்சம் தனியா பேசிட்டு வரோம் என்று சஞ்சயை தனியாக அழைத்து சென்றனர். என்னடா என்கிட்ட பேச என்ன இருக்கு, தனியா கூட்டிட்டு வந்து பேசுற அளவுக்கு என்னடா விஷயம் என்றான் சஞ்சய். ஆமா, உன்கிட்ட பேச ஒண்ணுமே இல்லை பாரு மச்சான், நேரடியா விஷயத்த கேட்குறேன். சுபா கிட்ட நேற்று நைட்டு நீ வந்து இரு போன்னு ஏதாவது பேசுனியா? அவகிட்ட இங்க இருக்க சொன்னியாமே, அவ இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனாலாமே, எதுக்காக நீ அவளை இங்க இருக்க சொன்ன? எந்த அர்த்தத்துல சொன்னேன்னு நாங்க தெரிஞ்சுக்கத்தான் வந்தோம் என்றான் மனோஜ். இதை யாரு, சுபா சொன்னாளா என்று சஞ்சய் கேட்க, யார் சொன்னா என்ன, நீ யார்கிட்ட பேசினியோ அவங்க தானே சொல்லியிருக்க முடியும், சுபா தான் ரோஜா கிட்ட சொல்லியிருக்கா என்றான் மனோஜ். நான் குழந்தைக்காக கேஷுவலா தான் கேட்டேன் என்றான் சஞ்சய். இல்லையே, நீ சாதாரணமா கேட்ட மாதிரி தெரியலையே, நீ சுபா கிட்ட தானே கேட்டிருக்க, பர்டிகுலரா நீ அவகிட்ட கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ உன் மனசுல ஏதோ ஒரு விஷயம் இருந்ததுனால தானே கேட்டிருக்க என்று துருவி துருவி சரவணன் கேட்க, என்னடா மச்சான் பண்ண சொல்றீங்க? என் வாழ்க்கையில நான் இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிச்சு கூட பார்த்ததில்ல. குழந்தை இவ்வளவு நாளா அம்மா வேணும்னு அடம் பிடிச்சா,
இப்போ சுபா வேணும்னு அடம் பிடிக்கிறா. நான் குழந்தைக்காக பார்ப்பேனா இல்லை எனக்காக பார்ப்பேனா? அந்த சுபா பொண்ணு வாழ்க்கையில் ஏற்கனவே கஷ்டப்பட்டு நிம்மதி இழந்து தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறா. நான் அவளை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு முறையான சந்தோஷத்தை என்னால் கொடுக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. குழந்தைக்காகன்னு யோசிச்சு சுபாவோட வாழ்க்கையை பழியாக்கிடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ சுஜிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டேன், சுபாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதா. அவங்க வரப்போறாங்கன்ற சந்தோஷத்துல தான் குழந்தை யதார்த்தமா இருக்கா. அவ வரமாட்டான்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், சுஜிக்கு ஏதாவது ஆயிடும். எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியல மச்சான். ஆனா இந்த முடிவை தள்ளி போட முடியாதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். நேத்து கூட்டிட்டு வரேன்னு சொன்ன உடனே சுபாவை இன்னைக்கே கூட்டிட்டு வரீங்களான்னு கேக்குறா. சுபா கிட்ட இதை பத்தி நான் எப்படி பேசுவேன், என்னன்னு கேட்பேன்? அந்த பொண்ணு என்னை பத்தி என்ன நினைப்பா என்று புலம்பி தள்ளிவிட்டான் சஞ்சய். டேய், உனக்கு சுபாவை கட்டிக்க விருப்பமான மட்டும் சொல்லு, வேற எதையும் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல என்றான் மனோஜ். விருப்பந்தாண்டா, எனக்காக இல்ல குழந்தைக்காக என்றான் சஞ்சய். எதுக்காகவோ நீ சுபா கழுத்துல தாலி கட்ட ரெடியா இருக்கல்ல என்றான் அவன். ஆமா மச்சான், எனக்கு சம்மதம்தான் என்று சஞ்சய் சொல்ல, அப்புறம் என்னடா தயக்கம், விடுடா, இந்த விஷயத்த இனி நாங்க பாத்துக்கிறோம், நீ கம்முன்னு இரு. எங்களுக்கு தேவை உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இப்போதான் உன் மனசுல சுபா இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமே ஆக வேண்டிய விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். கூடிய சீக்கிரமே கல்யாண சாப்பாடு போட நீ ரெடியா இருடா என்றான் சரவணன். மனோஜ், சரவணா, இது சரியா வருமாடா? அந்த பொண்ணு ஒத்துக்குவாளா? ஏற்கனவே அவ கல்யாண வாழ்க்கை என்ன நிலைமையில இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்துல போய் நான் அவளை தாலி கட்டி என் குழந்தைக்காக இந்த வீட்டுல ஒரு ஆளா வச்சுக்கிறத நினைச்சா எனக்கு சங்கடமா இருக்குடா. விடு மச்சான், எல்லாம் மாறும், நீ ஏன் மனசார ஏத்துக்குவ, அந்த நாளும் கூடிய சீக்கிரம் வரும் என்றான் மனோஜ். அவளுக்கு இதுல சம்மதமான தெரியலையேடா என்றான் சஞ்சய். அவளுக்கு இதுல பரிபூர்ண சம்மதம், உன்னோட சம்மதத்துக்காகத்தான் வெயிட் பண்றோம். எப்படி இருந்தாலும் வளைகாப்புல எல்லாரும் ஒன்று சேருவோம்ல, அப்போ இதை பத்தி கண்டிப்பா பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து அடுத்து வர முகூர்த்தத்திலேயே உங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றான் மனோஜ். என்னடா மனோஜ், இவ்வளவு சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு சொல்றீங்க, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு என்றான் சஞ்சய். கல்யாணத்தை லேட்டா வச்சுக்குவோம், ஆனா உன் பொண்ணு அம்மா வேணும்னு அடம் பிடிக்கிறான்னு சொல்றியே, அவளை யாரு சமாளிக்கிறது? இதுல நீ கல்யாணத்தை தாமதமாக்கினா அது வரைக்கும் உன் குழந்தை தாக்கு பிடிப்பலா? எல்லாத்தையும் யோசிச்சு பேசு மச்சான் என்றான் சரவணன். அதுவும் சரிதான். சரிடா, நீங்க ஆக வேண்டியதை பாருங்க, நீங்க எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் என்றான் அவன். அப்படி வாடா வலிக்கு. சரி, ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நீயும் சுபாவும் ஒரு தடவை மனசு விட்டு தனியா பேசிக்கோங்க. அப்பதான் உங்க 2 பேரோட மனசுல என்ன இருக்குன்னு தெளிவா உங்களால புரிஞ்சுக்க முடியும். நீங்க 2 பேரும் முதல்ல ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் மச்சான். இது சின்ன பிள்ளை விஷயம் கிடையாது, பெரியவங்களா நம்ம எடுத்த முடிவு. அதை மனசுல வச்சுக்கிட்டு வேலையை பார்ப்போம் என்றான் மனோஜ். சரி சரிடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நைட்டு பார்ட்டி பண்ணலாமா என்றான் சரவணன். உனக்கு ஞாயிற்றுக்கிழமையானா பார்ட்டி பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும், இந்த வாரம் என்னால முடியாதுப்பா என்று சொல்லிவிட்டான் மனோஜ். டேய், நீ என்ன சொல்ற என்றான் சரவணன் சஞ்சயை பார்த்து. டேய், குழந்தைய வீட்டுல வச்சிருக்க, என்னைய கூப்பிடுற, என்னால முடியாதுடா என்றான் சஞ்சய். நீங்க வராட்டி போங்கடா, நானே போய் பார்ட்டி பண்ணிக்கிறேன் என்றான் சரவணன். ஒரு வழியாக அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு சென்றார்கள். ரோஜா, சுபா மற்றும் ராஜி மூவரும் ஷாப்பிங் முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்தனர். அந்த நேரம் மனோஜும் சரவணனும் வீட்டில் அமர்ந்திருந்தார்கள். என்ன ராஜி, நீ வீட்டுக்கு போகலையா, நேரம் இங்கே வந்துட்ட என்றான் சரவணன். ஷாப்பிங் போனோம், திங்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது, அதான் எல்லாத்தையும் வீட்டில் வந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலான்னு நினைச்சேன். நீங்க வர லேட் ஆகணும்னு நினைச்சுதான் இங்கே வந்தேன். நீங்க இங்கே என்ன பண்றீங்க என்றாள் ராஜி. நாங்க சுபாவுக்கு பொறுப்பான அண்ணனா கல்யாணம் பேசிட்டு வந்து உட்கார்ந்துருக்கோம். என்ன சுபா, அடுத்தது கல்யாண தேதி தான் குறிக்கணும், நீ ரெடியா இருக்கியா என்றான் சரவணன் சிரித்து கொண்டே. சுபாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. திடீரென்று சரவணன் இப்படி சொல்வதை கேட்டதும் அவள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்று சிந்தனையிலேயே சிறிது நேரம் சிலையாகி போய் நின்றாள். அந்த நேரம் தர்மராஜும் மருதுவும் அங்கே வந்தார்கள். என்னம்மா, எல்லா ஜாமானும் வாங்கிட்டீங்களா? வாப்பா சரவணா, நீங்க 2 பேரும் எங்கே போயிட்டு வரீங்க? என்னம்மா ராஜி, இப்பதான் வரீங்களா என்றார் தர்மராஜ்.
இல்லப்பா, நானும் ரோஜா கூட தான் வரேன். இவங்க 2 பேரும் தனியா சஞ்சய் அண்ணாவை பார்த்து பேசிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் என்றாள் ராஜி. அப்படியா? சஞ்சயை பார்த்து பேசிட்டீங்களா? என்ன சொன்னான் அவன்? அவன் மனசுல என்ன இருக்கு என்று ஆர்வமாக கேட்டார் தர்மராஜ். எல்லாம் நல்ல விஷயம்தாப்பா, அவனுக்கு இதுல சம்மதம் தான். நம்ம செய்ய வேண்டிய விஷயம் யமுனா நீ வளைகாப்பு முடிஞ்ச கையோட கல்யாண தேதி குறிக்கிறது தான். சுபாவுக்கு சஞ்சயை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம், அதே மாதிரி அவனுக்கும் சுபாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பரிபூரண சம்மதம். குழந்தை சுபாவோட வருகைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காப்பா. அந்த சந்தோஷமான செய்தியை சொல்லத்தான் நாங்கள் 2 பேரும் இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கே வந்துட்டோம் என்று மனோஜ் சொல்ல, மருது கண் கலங்கியபடி தன் மகளை பார்த்தார். அவளும் கண் கலங்கியபடியே நின்று கொண்டிருந்தாள். அனைவரும் கல்யாண செய்தியை கேட்ட சந்தோஷத்தில் திகைத்து போய் நின்றார்கள். இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பகுதி 100 இருக்கிறோம். என்னால் இந்த கதையை இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வர முடியும்னா கண்டிப்பா அது உங்களால் மட்டும்தான். எனக்கு ஒவ்வொரு தருணத்திலையும் மோட்டிவேட் பண்ணி என்னை இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்தது நீங்கள் மட்டும்தான். உங்களுக்கு எப்போவும் நான் நன்றியோடு இருப்பேன். அதே மாதிரி எனக்கு எப்போவும் உங்கள் முழு ஆதரவை தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் அமுத்திட்டு போயிடுங்க. மறுபடி கேட்டுக்கிறேன், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.